திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான திருமலை திருப்பதி தரிசன தகவல்கள் பற்றி பார்க்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்கள், இந்த 3 கேட்டகரியில வரக்கூடிய பக்தர்களுக்கு இலவச தரிசனம் கொடுக்கறாங்க. இந்த இலவச தரிசனத்திற்கு ஆன்லைன்ல நம்ம கண்டிப்பாக டிக்கெட் புக் பண்ணணும். திருமலையில தினமுமே மதியம் 3 மணிக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண பக்தர்களை தரிசனத்திற்காக அனுமதிப்பாங்க. இந்த தரிசன டிக்கெட் திருமலை மற்றும் திருப்பதியில நேரடியாக எங்கேயுமே போய் நம்ம வாங்க முடியாது. ஆன்லைன்ல மட்டும்தான் இதற்குரிய டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். இந்த குறிப்பிட்ட தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்களை மட்டும்தான் மதியம் 3 மணிக்கு தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. எங்களுக்கு இந்த தரிசன டிக்கெட் கிடைக்கல, எங்களால புக் பண்ண முடியல, ஆனால் எங்களிடம் வேறு திருமலை தரிசன டிக்கெட்டுகள் 300 ரூபாய், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா என்று வேறு தரிசன டிக்கெட்ஸ் இருக்கு. நாங்க இந்த சீனியர் சிட்டிசன் தரிசனத்துல போக முடியுமா அப்படின்னா அப்படி யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க. இந்த குறிப்பிட்ட தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்களை மட்டும்தான் மதியம் 3 மணிக்கு தரிசனத்திற்காக அனுமதிப்பாங்க. இந்த 3 பிரிவின் கீழ் வரக்கூடிய பக்தர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்கள் தேவைப்பட்டால் அவர்களுடைய உதவிக்காக ஒரு ஹெல்ப்பரையும் அழைச்சிட்டு வரலாம். ஆனால் ஆன்லைன்ல உங்களுக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணும் போதே உங்களுடைய ஹெல்ப்பருக்கும் சேர்த்து நீங்க டிக்கெட் புக் பண்ணிருக்கணும். அப்படி புக் செய்திருந்தால் மட்டுமே அவர்களையும் உங்களோடு சேர்த்து தரிசனத்திற்காக அனுமதிப்பாங்க. ஹெல்ப்பருக்கும் இந்த தரிசன டிக்கெட் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இலவசமாக தான் கொடுக்கறாங்க. ஒரு நாளுக்கு இந்த 3 பிரிவின் கீழ் வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் அவங்களுடைய உதவியாளர்கள் இவர்கள் எல்லாருக்குமே சேர்த்து ஒரு நாளுக்கு 1000 தரிசன டிக்கெட்டுகள் என்ற விகிதத்துல ஒரு மாதத்தினுடைய மொத்த தரிசன டிக்கெட்டுகளையும் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆன்லைன்ல புக்கிங்காக ஓபன் பண்ணிடுவாங்க. செப்டம்பர் மாதத்துல நீங்க இந்த தரிசன டிக்கெட் மூலம் திருமலை தரிசனத்திற்கு போறதுக்கு ஜூன்லயே நீங்க ஆன்லைன்ல இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிடணும். இந்த தரிசன டிக்கெட்டுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால புக்கிங் ஓபன் ஆன நேரத்திலிருந்து 3 முதல் 5 நிமிடத்திற்குள்ள கம்ப்ளீட்டா டிக்கெட்ஸ் புக் ஆகி முடிஞ்சிடும். ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட் நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்திய மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை தரிசன நாளில் இருந்து 90 நாட்களுக்கு மறுபடியும் இதே சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் புக் செய்வதற்கு நீங்க பயன்படுத்த முடியாது. ஆனால் மற்ற தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்வதற்கு இதே மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த டிக்கெட் புக் செய்த பிறகு கேன்சல் செய்ய முடியாது, ரீஸ்கெடியூல் செய்யவும் முடியாது. இந்த 90 நாட்கள் டைம் லிமிடேஷன் என்பது தரிசன நாளில் இருந்து தான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து கணக்கு பண்ண முடியாது. தரிசன நாளன்று இந்த 3 பிரிவின் கீழ் வரக்கூடிய பக்தர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அல்லது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களால தரிசனத்திற்கு வர முடியாத பட்சத்துல அவங்களுடைய ஹெல்ப்பரையும் தரிசனத்திற்கு அனுமதிக்க மாட்டாங்க. டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்துல ஹெல்ப்பருடைய டீடைல்ஸ் என்டர் பண்றதுக்கு ஹெல்ப்பர் காலம் என்று தனியாக கொடுத்திருக்க மாட்டாங்க. ஸ்பவுஸ் டீடைல்ஸ் என்டர் பண்றதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதே இடத்துல தான் நீங்க ஹெல்ப்பரினுடைய டீடைல்ஸை என்டர் பண்ணணும். இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுமே ஐதர் ஒரு போட்டோ அல்லது ஒரு ஃபைல் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அந்த ஃபைல் அல்லது போட்டோவினுடைய சைஸ் 1 MBக்கு கீழே இருக்கணும். ஃபைல் PDF ஃபைலாக இருக்கணும். போட்டோ அப்லோட் செய்வதாக இருந்தால் JPG, JPEG அல்லது PNG போட்டோஸாக இருக்கணும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து இந்த 3 பிரிவின் கீழ் வரக்கூடிய ஒரு நபருக்கும் அவங்களுடைய ஒரு ஹெல்ப்பருக்கு மட்டும்தான் டிக்கெட் புக் பண்ண முடியும். இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டிக்கெட் புக் செய்வதற்கு சீனியர் சிட்டிசன்ஸ் என்ற பிரிவின் கீழ் வரக்கூடியவர்களினுடைய வயது 65 வயது அல்லது 65 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். அவர்களுடைய ஹெல்ப்பரினுடைய வயது 50 வயது அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். ஹெல்ப்பர் ஸ்பவுஸ், அதாவது ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபாக தான் இருக்கணும் என்பது TTD ரூல். ஸ்பவுஸ் டிராவல் பண்ண முடியாத பட்சத்திலேயோ அல்லது ஸ்பவுஸ் இல்லாத பட்சத்திலேயோ அவர்களுக்கு பதிலாக ஹெல்ப்பராக நீங்க உங்களுடைய பிளட் ரிலேட்டிவ்ஸ், மகன், மகள், அண்ணன், அக்கா, தங்கை, தம்பி அல்லது கசின்ஸ் என்று யாராவது ஒருவரை நீங்க உதவியாளராக தேர்ந்தெடுத்து உங்களோடு சேர்த்து அவங்களுக்கும் நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம்.
ஆனால் அவர்களுக்கும் வயது கண்டிப்பாக 50 அல்லது 50க்கு மேற்பட்டு இருக்கணும். இந்த தரிசன பிரிவின் கீழ் டிக்கெட் புக் செய்யக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுடைய 12 வயதிற்கு குறைவான பேரன் பேத்திகளை கண்டிப்பாக அவர்களுடன் தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போக முடியாது. கூட வரக்கூடிய ஹெல்பர்ஸும் அவர்களுடைய 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை இந்த தரிசனத்திற்கு அழைச்சிட்டு வர முடியாது. அவங்கள கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டாங்க. இந்த பிரிவின் கீழ் டிக்கெட் புக் செய்யக்கூடியவர்கள் எந்த போட்டோ அப்லோட் பண்ணணும் என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு, ஹெல்ப்பரை நீங்க அழைச்சிட்டு போறீங்க, அவங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்றீங்கன்னா ஹெல்ப்பரனுடைய ஆதார் கார்டு ரெண்டுமே ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில பக்கத்துல வச்சு ஒரே போட்டோவாக உங்களுடைய மொபைல எடுத்துக்கோங்க. அந்த போட்டோவை தான் நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். அடுத்து பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் என்று சொல்லப்படக்கூடிய மாற்றுத்திறனாளி பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். பிசிக்கலி சேலஞ்சு டிவோட்டிஸ் மற்றும் அவங்களுடைய ஹெல்பர்ஸ்க்கு எந்த ஏஜ் லிமிடேஷனும் கிடையாது. பிசிக்கலி சேலஞ்சு டிவோட்டிஸ் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை, அதாவது அவர்களுடைய சொந்த குழந்தைகளை மட்டும் நீங்க தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகலாம். ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி கண்டிப்பாக தரிசனத்தன்று நீங்க எடுத்துட்டு போகணும். பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளினுடைய ஹெல்பர்ஸ் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஸ்பௌஸாக இருக்கலாம், அண்ணன், அக்கா, தங்கை, பேரண்ட்ஸ் என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இவர்கள் என்ன போட்டோ அப்லோட் பண்ணணும்னா பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளினுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு, பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட், இந்த மூன்றுமே ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில பக்கத்துல வச்சு உங்களுடைய மொபைல்லையே ஒரே ஒரு போட்டோவாக எடுத்துக்கோங்க. அந்த போட்டோவை நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். அடுத்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பிரிவின் கீழ் இந்த டிக்கெட் புக் செய்வதற்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ஓபன் ஹார்ட் சர்ஜரி, டயாலிசிஸ், பிரெயின் சர்ஜரி, கேன்சர், ஸ்பைன் சர்ஜரி செய்து நடக்க முடியாதவர்கள், இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த பிரிவின் கீழ் இந்த டிக்கெட் புக் செய்ய முடியும் என்று டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவங்களுடைய ஹெல்பர்ஸ்க்கும் எந்தவித ஏஜ் லிமிடேஷன்ஸ் கிடையாது. ஹெல்பர், ஸ்பௌஸ், பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இவர்கள் என்ன போட்டோ அப்லோட் பண்ணணும்னா மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடியவரினுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய சர்ஜன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் மூன்றுமே ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில பக்கத்துல வச்சு ஒரே போட்டோவாக உங்களுடைய மொபைல்ல எடுத்துக்கோங்க. இதை நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல இந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய சொந்த குழந்தைகள் 12 வயதிற்கு குறைவாக இருந்தால் அவர்களை உங்களோடு நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகலாம். அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி கண்டிப்பாக எடுத்துட்டு போகணும். இந்த 3 பிரிவின் கீழ் டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்துல நான் ஒருத்தரினுடைய ஆதார் கார்டு மிஸ் பண்ணிட்டேன், அதை அப்லோட் பண்ணல, மெடிக்கல் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணல என்று எந்த பிழைகள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க தரிசனத்தன்று போகக்கூடிய சமயத்துல உங்களுடைய ஆதார் கார்ட்ஸ் எந்த பிரிவின் கீழ் நீங்க டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்களோ அதற்கேற்றாற் போல சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய சர்டிபிகேட், மெடிக்கல் சர்டிபிகேட் இது எல்லாமே நீங்க ஒரிஜினல் எடுத்துட்டு போகணும். இதை எல்லாமே சரி பார்த்த பிறகுதான் தரிசனத்திற்கு அனுமதிப்பாங்க. அதனால நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் செய்யும் சமயத்துல ஏதாவது தப்பு செய்திருந்தாலோ அல்லது ஏதாவது நீங்க விடுபட்டு இருந்தாலோ பிரச்சனை கிடையாது. இந்த 3 பிரிவின் கீழ் வரக்கூடிய நபர் மற்றும் அவங்களுடைய உதவியாளர் இந்த 2 பேருக்கும் சேர்த்து ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து இந்த டிக்கெட் புக் செய்திருந்தால் அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்க ஆன்லைன்ல டிடிடி ரூம் புக் பண்ண முடியும். உதவியாளர்கள் இல்லாமல் உங்கள் ஒருவருக்கு மட்டும் இந்த டிக்கெட் புக் செய்திருந்தால் அந்த டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் டிடிடி ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. இந்த தரிசனத்திற்காக ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 1 மணி. ரிப்போர்ட் செய்ய வேண்டிய இடம் திருமலை கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு மாட வீதியினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் வெயிட்டிங் ஹால். தரிசன நேரம் மதியம் 3 மணி. ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் குர்தா பைஜமா வியர் பண்ணலாம் அல்லது ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். ரிப்போர்ட்டிங் பிளேஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் வரை வர்றதுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு இலவச பேட்டரி கார் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இந்த இலவச பேட்டரி கார் வசதி 2 இடத்திலிருந்து கிடைக்கும். ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேட் மற்றும் எஸ்வி மியூசியமுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேட். வெயிட்டிங் ஹால் உள்ளேயும் வெளியேயும் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. வெயிட்டிங் ஹால் வாசல்லே செப்பல் வைப்பதற்கான கவுண்டர்ஸும் இருக்கு. வெயிட்டிங் ஹால் உள்ள
நம்முடைய மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் செய்வதற்கான இடம் இருக்கு. வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணக்கூடிய சமயத்துல பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க. அங்கே குடிதண்ணீர் வசதியும் இருக்கு. சப்போஸ் நீங்க ஹெல்ப்பரை அழைச்சிட்டு போகல, உங்களுக்கு ஹெல்ப்பர் தேவைப்பட்டால் உங்களுடைய டிக்கெட்டை சரிபார்க்கக்கூடிய அந்த டிடிடி அபிஷியல் கிட்டே உங்களுக்கு ஹெல்ப்பர் தேவைப்படுது என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய சேவாக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்பராக வருவாங்க. தரிசனம் சரியாக மதியம் 3 மணிக்கு ஆரம்பமாகும். இந்த தரிசனத்திற்காக கோவிலுக்குள்ள போகக்கூடிய சமயத்துல கியூல இந்த தரிசன டிக்கெட் பக்தர்களை மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க. இந்த கியூலயே நீங்க கடைசியாக வரும் பட்சத்துல மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் பின்னாடியே வர ஆரம்பிச்சிருவாங்க. பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வரலாம். சுமார் 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்திற்குள்ளேயே இந்த தரிசனம் முடிஞ்சிடும். ஸோ 4 மணிக்கெல்லாம் தரிசனம் பார்த்துட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட் கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் அதற்குரிய கேஷ் பே பண்ணி சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து வாங்கிக்கலாம். நீங்க மொபைல் மற்றும் லக்கேஜ் நீங்க சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹாலில் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே இடத்திலேயே உங்களுடைய பொருட்களை மறுபடியும் திரும்ப வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களுக்கு உடனடியாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.